அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ நம்ம நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்க சில கிராமங்களை தேடி பயணம் பண்ணி வந்திருக்காங்க. அந்த வகையில் இப்போ அரையூர் காக்காக்குண்டு அப்படிங்கிற 2 கிராமத்தை விசிட் பண்ணி அந்த கிராமத்தை பற்றி வீடியோக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அரையூர் அப்படிங்கிற கிராமத்தில் ரீசெண்டாக ஒரு புதுசாக மண் ரோடு வெட்டியிருக்காங்க. அந்த மக்களுக்காக டெய்லியுமே போயிட்டு வர்றதுக்காக சௌரியம் இல்லாதனால ஒரு மண் ரோடு வந்து அரசாங்கம் மூலமாக வெட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மண் ரோடில் போய் அந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகளையும் அந்த மக்களையும் நம்ம பார்க்க போகிறோங்க. அதை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்போயே இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான கிராம பதிவுகள் நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகுங்க. போகலாங்களா? வண்டி எடுத்துகிட்டு மேலே போனோம்னா அந்த 15 வீடு அதோட பார்த்தா முடிச்சு இல்லைங்களா? ரைட்டுங்க. அதோட நம்ம இந்த அரையூர் காக்காக்குண்டோட வீடியோ பார்த்து முடிச்சுக்கலாங்க. ஆனால் இந்த வெயில் காலத்துக்கு தான் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம். ஆமாங்க. ஆனால் உண்மையிலே நான்லாம் என்ன நினைக்கிறேன்னா, இந்த டவுனில் இருக்கிறது கூட இது பரவாயில்லைங்க. ஆமாம், ஏன்னா காற்று நல்லா கிடைக்குதுங்க. கொஞ்சமாவது கூலிங் இருக்குது. கீழேலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக கூலிங் இல்லைங்க. ரொம்ப வறட்சி மாதிரி இருக்குது. ரொம்ப காஞ்சு போய் ரொம்ப ட்ரையாக இருக்குது. என்ன டெய்லி வந்து வேலைக்கு போயிட்டு வர்றது எல்லாம் சிரமங்க. மற்றபடி டவுனில் இருக்கவங்க டெய்லி வேலைக்கு போய்க்கிறாங்க வந்துக்கிறாங்க. அது ஒன்று தான் யூஸு. இங்கேருந்து வண்டி எடுத்து நம்ம மண் ரோட்டில் மேலே வந்து ஒரு பயணம் பண்ண போகிறோங்க. மண் ரோடு தான். நம்ம வந்து எந்தளவுக்கு மேலே ஏறுன்னு தெரில, பார்த்துருவோம். ஏறுங்க. மேலே வண்டி ஏறிடுங்களா? ஒரே டம்மில் போகணும். போயிடலாம். மண் ரோடு வந்து இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி வெட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? 1 மாதத்துக்கு முன்னாடி. அரையூரோட கீழ் பகுதியில் இருக்க 8 வீடுகளை பார்த்து முடிச்சுட்டு அரையூரோட மேல் பகுதியில் இருக்கிற 15 வீடுகளை போய் பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோங்க. இது வந்து காங்கிரீட் ரோடு. அந்த 15 வீடுகள் இருக்கிற ஏரியாவுக்கு போகிறதுக்கு ஒரு மண் ரோடு வந்து புதுசாக வெட்டியிருக்காங்க. அந்த மண் ரோட்டில் நம்ம பயணம் பண்ண போகிறோங்க. இந்த மலைக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். மலைக்கு மேலே வந்து சைடில் போய் ஒரு மண் ரோடு போகுது. அதில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பயணம் பண்ணி அந்த கிராமத்தையும் அந்த மக்களையும் அங்கே இருக்கிற வீடுகளையும் காமிக்க போகிறோங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு வீடு இருக்குது இல்லைங்களா? ஒரு வீடு இருக்குது. விவசாயம் மட்டும் தனியாக இருக்காங்க. இந்த மண் ரோடு வந்து இல்லை இல்லைங்களா? இது வந்து ரொம்ப மேடுங்கிறனால வேணான்ட்டாங்க. இந்த மண் ரோடு தான் மேலே போகணுங்களா? அப்படியே முன்னாடியே வந்து இப்படி திரும்பிக்கலாங்க. நேராக திரும்ப முடியாது.
மக்களே பாருங்கள், இப்போ நம்ம அரையூர் காக்காக்குண்டு அப்படிங்கிற 2 கிராமத்தை பார்த்து முடிச்சு வந்திருக்காங்க. இப்போ அரையூரில் முக்கியமான பகுதியான 15 வீடுகள் இருக்கிற பகுதிக்கு இந்த மண் ரோடெலாம் நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். இது வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த மண் ரோடு வந்து வெட்டியிருக்காங்க. அடுத்து வந்து ரோடும் போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மண் ரோடு இந்த கிராம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த ரோட்டில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி இந்த அரையூருங்கிற கிராமத்தில் இருக்க 15 வீடுகள் இருக்கிற ஏரியாவை போய் பார்க்க போகிறோங்க. நம்ம வண்டி எந்தளவுக்கு மேலே ஏறுன்னு தெரில, போய் பார்த்துருவோம். ஓரளவுக்கு மட்டமாக தான் இருக்குங்க. ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப மேடாக தெரிஞ்சு. இந்த மண்டோட எவ்வளோ தூரம் வருதுங்க மொத்தமாக? இங்கே வெட்டினதுலேருந்து அந்த வீடு வரைக்கும் எவ்வளோ தூரம் வருதுங்க? 700 மீட்டருங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்ரு. இந்த பக்கம் நல்லாயிருக்கும், எப்படி போனால் அந்த பக்கம் போகும்போது நல்லதாக இருக்குது. பரவாயில்ல, இப்போ வெட்டியிருக்கேன். நான் அப்படியே வந்து மேலே ஒரு காங்கிரீட் மாதிரி அதை போட்டோம்னா ரிவீட்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுங்களா? இதுக்குங்களா? ஓ, இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ரிவீட் மாட்டாங்களா? அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாகவே போட்டதா நாளைக்கு ரோடு நிற்கும். ஆமாம் ஆமாம், இல்லைன்னா மழை பெஞ்சுன்னா ரோடு ஃபுல்லாக சரிஞ்சிரு. இந்த தண்ணிக்கு சேர்ந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மண் ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடும். வெறும் கல் மட்டும் தான் நிற்கும் இல்லைங்களா? நீங்கள் ரிவீட் மட்டும் போட்டால் மட்டும்தான் தண்ணி அடிச்சதுன்னா வந்து தண்ணி மட்டும் கீழே போகும், மற்றபடி மண் இல்லாமல் அப்படியே நிற்கும். என்ஓசி இப்போ அளந்து என்ஓசி நம்ம கொடுத்தா தான் அவங்க பண்ணி ஓகே அதனால பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, என்ஓசியில் அளந்து கொடுத்துட்டீங்க? என்ஓசியில் கொடுத்தாச்சு. ஆமாம். ஓகே ஓகே, என்ஓசி போட்டு அவங்க கலெக்டருக்கு அனுப்பிடுவோம். ஓகே 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 இந்த ஏரியாவுக்கு வேலை. ஓகே ஓகே, யார் கான்ட்ராக்ட் கொடுக்கணுமோ அவங்க டெண்டர் எடுத்து. ஓகே ஓகே ஓகே, சூப்பருங்க, சூப்பர், அருமை. ஏன்னா இப்போ வந்து புதுசாக இந்த மாதிரி ஆகுதுன்னா அதெல்லாம் நல்ல பெரிய விஷயங்க. ஏன்னா பழைய ரோடு வந்து ரெடி பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ புதுசாலாம் இந்தளவுக்கு வெட்டி வைக்கிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நல்ல பெரிய விஷயங்க, சந்தோஷமான விஷயம். கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுதாங்க அதான் இல்லை, ரொம்ப கஷ்டப்படணுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்குங்க. ஆனால் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. ஏன்னா உடனே இதெல்லாம் நடக்காதுங்க. இந்த ஒரு இடத்துல நல்லா கொஞ்சம் மேடாக இருக்கும் போல இருக்கு. இந்த ஒரு இடம் தான் பரவாயில்ல, வண்டியெல்லாம் வந்து போய்க்கலாம். வீடு தான் வந்துட்டு போல இருக்கு. வண்டி திருப்புற இடங்களா அது? செஞ்சு பார்த்துக்கலாங்களா? நல்ல ஓகே, லைனாக வீடு இருக்குங்க. இதுதான் அரையூரோட மெயின் இல்லைங்களா? எதுனா இதுதான் வண்டி திருப்புறானுங்களா? இங்கே தான் வந்து வண்டி திருப்புற மாதிரி. வண்டி வந்து இங்கே வந்து அப்படியே திருப்பிக்கலாம் ஃபுல்லாக இந்த ஒரு ஏரியாவில். இந்த வழி அதை முன்னாடி வெட்டினதுங்களா? ராமன் வீட்டுக்கு. ஓ, அதுவும் வழி போகுதுங்களா? ஓ ஓ, ரோட்டுக்கு அவங்க ஒரு 2-3 வீடு இருக்கா? ஓ சரிங்க, எல்லாமே வெட்டி கொடுத்துருக்கோம். அல்ல வீடு அவன். ஓ, இங்கே வந்து இங்கே 2ஆக பிரிஞ்சு மறுபடியும் இப்படி ரோடு கீழே போகுதுங்களா? அதில் போய் கீழே எதுனா? அதான் அந்த பழம் இங்கீங்களா? ஓகே ஓகே, இப்போ அங்கே தான் ராமன் வீடு இருக்கேன், அது வரைக்கும் ரோடு போகுது. ஓ லைன் எடுத்து அப்படியே வீடு தான். சரி,
ஓகே ஓகே ஓகே. வாங்க. இது தலைவர் வீடு. தலைவர் வீடுங்களா? சரி சரி. வணங்கண்ணா. தேங்காவா? தேங்காய் காஞ்சு போன தேங்காய் இருக்கேன். காரமடையிலேருந்து வர்றேங்கண்ணா. ஒரு யூடியூப் சேனலு ஏற்கனவே இங்கே வந்திருக்கேங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். நல்லா இருக்குங்களாம்மா? ஞாபகம் இருக்குங்களா? என்ன பார்த்தேன் ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 1.5 வருஷம் இருக்குது. வெளியே இருந்தீங்களா? ஓஹோ, ஊட்டியில் இருந்தாங்களா? அப்போனா அவங்க வேறு நினைக்க உங்களை மாதிரியே இருந்தாங்க பார்த்தோன்னா டவுட் வந்துச்சு. ஓ அப்படியா? பேர் கரெக்டாக இப்போ ஞாபகம் இல்லை. ஏன்னா நிறைய கிராமத்துக்கு போகிறாங்களா? அப்படி தங்கச்சிங்களா? சரி 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 சரி. உங்கள் கிராமத்துக்கு ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேங்க. இப்போ வழியெல்லாம் வெட்டிருக்கோன்னு சொன்னாங்க. சரி, அதனால் சரி பார்த்துட்டு போகலாம் வந்தாங்கண்ணா. வழியில் வெட்டியிருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வாங்கினா வந்தாங்க. சரி, இது பார்த்து காக்கா குண்டெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா இந்த மாதிரி கிராமங்களை வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தெரியப்படுத்தலான்னு இருந்தாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. கண்டிப்பாக. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் தெரியப்படுத்தினா தான் நாங்கள் ஏதோ டெவலப் பண்ணுவோம். ரஜினி சூப்பர் ஸ்டாருங்களா? ரஜினி ரசிங்களா? ஓ, பேர் ரஜினிங்களா? ஓஹோ, சரி. நான் ஏதாவது பார்த்தோன்னா வந்து ரஜினியோட தீவிர ரசிகனா அந்த மாதிரி தான் சொல்லிங்கன்னு. சரி சரி சரிங்க. உங்களுக்கு இல்லை வேலைங்கண்ணா? கிடைக்கிற வேலைங்களா? ஓ, நீங்களா வச்சுட்ட பேரு ஸ்ரீதேவி, அர்ஜுனனு. இதில் நம்பிய ரசம்லாம் யாரும் இல்லையா? இல்லை, மீட்டிங் போயிட்டாங்க. அதாவது ஒரு படம்னா ஒரு ஹீரோ இருக்குன்னா ஒரு வில்லன் இருப்பாங்க. வெறும் ஹீரோ மட்டும் இருந்தால் படம் நல்லா இருக்காது. வேலைங்களா? வீடு மட்டும் அப்படியே பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பார்த்துட்டா வீடு மட்டும் அப்படியே காமிச்சிட்டு வந்துடலாம். வீடு மட்டும் அப்படியே வேணா பார்த்து வரலாம். விருப்பம் விட்டு கூட்டு போறாரு, என்ன பார்த்துட்றேன். அப்படிங்களா? சீமாருங்களா? ஏற்கனவே ஒரு டைம் பார்த்துருக்கேங்கண்ணா. சீமார் பார்த்தினா ஏற்கனவே கரெக்டாக பார்த்துக்க ஒரு டைம். ஓ ஓ ஓ, சீமார் நிறைய டைம் பார்த்துக்கண்ணா. இங்கேயே பார்த்துக்கண்ணா. ஆமாம், வீடு மட்டும் போய் காமிங்க. வீடு மட்டும் அப்படியே பார்த்துக்கலாம். தாளம்பக்கே, கீழ்கூப்பு, மேல்கூப்பு எல்லாம் அந்த ஏரியா வந்து. ஆனால் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப்பு, ஜெய்ஸ் JIS ஜெய்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா காரமடை ஜெய்ஸ்னா வந்துடும் நம்மளுக்கு. உங்கள் இதே நிறைய போட்டிருக்காங்க. ஒரு 1.25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நிறைய இது உங்கள் இது போட்டிருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக மேலே பார்த்து வரலாங்களா? ஹெல்ப் பண்ணாருங்களா? யாருங்கண்ணா? சரி சரி, அவர் தான் வெட்டி கொடுத்தாரு. ஓ, ஆனால் ஜாஸ்தி செலவு, பயங்கரமான செலவு. ஏன்னா இது வெட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலும் செலவு இருக்குங்க. ஏன்னா வேலையும் ஜாஸ்தி இருக்குது. நான் அதுக்கு மேலே கையோட பார்த்தோன்னா இவர் சொன்ன மாதிரி ரிவீட்மெண்ட்லாம் அடிச்சு விட்டு ரோடு போட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப இதாக இருக்குது. நல்லா இருக்கு. ஆமாம், பண்ணி விட்டாங்கன்னா தொந்தரவு இல்லை. உங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஏதாவதுன்னா தொந்தரவு இல்லாமல் இருக்கு. தொந்தரவு இல்லாமல். ஆமாம் ஆமாம். இப்போ நாங்கள் இதுலேருந்து மேலே நடக்கணும்னு வைங்க, கஷ்டங்கண்ணா. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டங்கண்ணா. ஆனால் நான் டெய்லி நடக்கிறவங்க 10 நிமிஷம், நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும். ஒன்றும் இல்லை, நான் வந்து இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்துட்டு தான் போனேன். சரி, முன்னாடி இந்த வீடு இருக்கும் மட்டும் காமிச்சிட்டு போகலாம் சொல்லி வந்து காமிச்சு தான் போனேன். மேலே போகிறதுலேயே வேத்துருச்சல வேத்து. இங்கே ஒரு 2 பேர் ஃபைனான்ஸ்காரங்க வந்தாங்க. ஓ சரிங்க. ஐயோ, இந்த ஊரே ஆகாதுன்னு இப்போ வரதே இல்லை. வரதே இல்லைங்க. ஆமாம், எதனால் நீங்கள் வந்து கொடுங்க, நாங்கள் வர மாட்டோம். நாங்கள் வர்றதில்லன்ட்டாங்க. ஏன்னா மேலே ஏற முடியாது, ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஆமாம், அது நீங்கள் இந்த வெயிலுக்கு போனால் மழை காலத்துலலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் வழுக்கல் ஜாஸ்தி இருக்கு. வழுக்கல் ஆகுது. வழுக்கல் ஜாஸ்தி இருந்தால் குழந்தைகளாக போகிறது வரதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். புரியுது புரியுது. இப்போ இந்த ரோடு ஆயிடுச்சுன்னா வைங்க, இன்னும் சௌரியம். அதாங்க, ஸ்கூல் வண்டி இங்கேயே வந்து கூப்பிடும். ஸ்கூல் வண்டி இந்த மட்டத்துக்கு வரது இங்கே வந்துருக்கும். இங்கே வந்துடும். ரோடு கொஞ்சம் சௌகரியம் ஆகணும். அதே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். பத்தாது. நீ 1 கோடி ரூபாய்க்கு மதிப்பு வேணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா ரோடு வெட்டினதுன்னு காங்கிரீட் போடணும். அது போட்டு ரிவீட் மட்டும் அடித்து காங்கிரீட் போட்டாங்கன்னா கொஞ்சம்
சப்போர்ட்டாக நல்லாயிருக்கு. போக முடியாம இறந்துட்டு பாதி வழியில மேட்பாளையா அப்ப இங்கதான் நடந்தானே போயிட்டு இருக்கோம். அப்ப நடந்து போனதுல அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே முடியல. திடீர்னு அப்படியாச்சு. எங்கனால தூக்கிட்டு போக முடியல. எங்க 108 ஒண்ணுமே வசதி இல்லை. அதுக்கப்புறம் அந்த புள்ள இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரோடு அந்த சிவகாமி எஸ்டேட் வந்து பார்த்து அப்புறம் இனிமேல் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த ரோடு வெட்டி கொடுத்தாரு. எப்படிமா அந்த வழியில் நடந்து போகும்போது தூக்கிட்டு போய் அப்பெல்லாம் ரோடு போட்டிருந்தாங்க. அந்த அங்க முள்ளூர்ல இருந்து மேல ரோடு போட்டிருந்தாங்களா. சரிங்க. அப்ப அங்கேயே எங்களால தூக்கிட்டு போக முடியல. வண்டி இல்லாம போயிடுச்சு. இப்ப இங்க இருந்து தூக்கிட்டு போய் இங்க ஒரு பைக்ல வச்சு அங்க கொண்டு போய் அப்புறம் மேட்டுப்பாளையம் பக்கத்துல போகும்போது ரொம்ப முடியாம இப்ப ரோடு இருக்குது. இப்ப என்ன சீக்கு வந்தாலும் 108 ஃபுல்லா வண்டி கூட எங்களை சிகிச்சை பார்த்துருக்காங்க. ஆனா அப்ப அப்படி இல்லைங்க. இதுக்கெல்லாம் காரணம் சிவகாமி எஸ்டேட் அந்த ஐயா தான். சரி சரி. அவருக்கு தான் நாங்க நன்றியே சொல்றோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நல்லது பண்ணவங்களுக்கு நன்றி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஓகே கண்டிப்பா. அவருக்கு தானே நாங்க நன்றின்னா அவருக்கு தான் நாங்க சொல்லுவோம். இத்தனை வருஷம் நாங்களே இப்ப எனக்கு 34 வயசு ஆயிடுச்சு. அந்த ரோடு வெட்டுற ஐடியாமே இல்லை. ஆனா இப்ப ஒரு குழந்தை இறந்துச்சுன்னு அந்த ஐயா ரொம்ப ஒரு இது செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்போ இறந்ததுங்கம்மா? எத்தனை வருஷம் முன்னாடி? அது 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ 1.5 வருஷம் முன்னாடி இறந்து இப்போ ஒரு வருஷத்துல எங்களுக்கு ரோடு வந்துருச்சு. இந்த 2 வருஷத்துக்குள்ள தான் 2 வருஷத்துக்குள்ள நடந்ததா? ஒரு மாசத்துக்குள்ள ரோடு வெட்டிட்டோம். ஒரு மாசம் 1.5 வருஷம் அந்த புள்ள இறந்து இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 1 வருஷம் ரோடு ஒரு மாசத்துல வெட்டி முடிச்சு. ரோடு வெட்டினது 1 மாசத்துல வெட்டிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி இந்த குழந்தை இறந்தது வந்து 1 வருஷம். அது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ வழியில வர்றவங்க அடிபடுறாங்க. கோயம்புத்தூர் எடுத்து போனா பொழைக்கிறது இல்லை. அந்த மாதிரி எங்கனால திடீர்னு எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்த முடியல. அதனால காப்பாற்ற முடியாது. அப்படி ஆயிடுச்சு. பெரிய பேர் அப்படியேதான். அப்ப எங்க பெரியப்பா அம்மா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருந்தா ஸ்ட்ரோக் வந்துச்சு இல்லைங்களா. அதுக்கு 4 மணி நேரத்துல ஊசி போடணும். எங்கனால முடியல. அது போட்டு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இறந்துட்டாங்க. 18 நாள் 20 நாள் பெரியம்மா. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வசதி கிடையாது. சரி பரவாயில்ல. அந்த ஒரு நாங்க சிவகாமி எஸ்டேட்டுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா நல்ல விஷயம். சிவகாமி எஸ்டேட்ல நவாதே இது சிவகாமி எஸ்டேட் நடத்துக்காக நான் சிவகாமி அது பேரு சிவகாமி எஸ்டேட். சிவகாமி எஸ்டேட் தானே. ரைட். யாரோ வெட்டினவங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தா சிவகுமார் ஐயா தான் நாங்களே சொல்றோம். சிவகாமி எஸ்டேட் அந்த சிவகுமார் ஐயா வந்தாரு, எங்களை பார்த்துட்டு போனாரு, நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. நான் வெட்டி செஞ்சு கொடுத்துட்டாரு. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா என்னோட சார்பாகவும் சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பா நல்லா இருக்கணும் அவரு நல்லா இருக்கணும். இந்த மாதிரி இடத்துல வந்து பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்லா இருக்கும். இல்லைங்கண்ணா நாங்க இப்போ அன்னைக்கு வண்டி வந்துச்சு 10 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தாச்சு. ஏன்னா வண்டி வரும்போது இல்லைன்னா நாங்க நடந்துட்டு தான் போனோம். அப்போ அந்த வண்டி மேல ஏறி உட்காரும் போது நான் நினைச்சேன் அந்த ஐயாவுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் படுறோம் அப்படின்னு நான் நினைச்சு ஏறி உட்காந்து. ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம பண்ணியிருக்காருன்னா ஒரு பேர் நல்ல விஷயம். நல்ல மனசு வேணும் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நல்ல மனசு வேணும். அவருக்கு அந்த நல்ல மனசு இருக்கு. அவரு ஊருக்கு வந்து சொல்லிட்டு போனாரு. ஆனா இந்த வருஷத்துல எங்களுக்கு வெட்டி கொடுத்தாரு. சந்தோஷம் கொடுத்துட்டாரு. அவர் மனசுக்கு அவர் நல்லா இருப்பாருங்கம்மா. கண்டிப்பா எப்பவுமே நல்லா தான் இருக்கும். சரிம்மா சரி. அப்படி மேலே பார்க்கங்க. வீடை மட்டும் அப்படியே பார்க்கலாம். பரவாயில்ல வீடு மட்டும் காமிக்கிறேங்கிறாரு. அவர் தான் காமிக்கிறேன்னு விருப்பப்படுறாரு. இதை வழிங்களா? ஓ இதுதான் என்ட்ரன்ஸுங்களா? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த வழிங்க தான். இந்த வழி தான் வரணும் இல்லைங்களா? ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த வழி தான் வரணும். அக்கா வீடு அது. ஓ சரிங்க. சின்ன அக்கா வீடு. அக்கா வீடு அதுவும் மச்ச வீடு. அது மச்ச வீடுங்களா? இது வந்து அக்கா வீடு, அது வந்து மச்ச வீடுங்களா? இது வந்து சின்ன மாப்பிள்ளைங்களா? சின்ன மாப்பிள்ளை. இந்த வீட்டில் ஆள் இருக்காங்களா? ஆள் வந்து வேலை பண்ணுங்க. செய்ய முடியாது. ஓஹோ. இதுதான் சொன்ன குழந்தைக்கு வீடு அது. ஓஹோ இதுங்களா? ஆமாம் ஆமாங்க. இப்போ பேசுகிறாங்களா அவங்களா? ஓ அது கொஞ்சம் அம்மா இல்லை. சரி சரி. ஓ இங்கே கீழே பார்த்துக்கோங்க. ஆமாம் ஆமாங்க. இந்த அம்மா. ஓஹோ இப்படி போகலாமா? பேசி இப்படி போனால் இப்படி போட்டாங்க. பார்த்த வீடு அவ்வளோதான். அரையூர் இவ்வளோதான்.
எதுண்ணா எவ்வளோ முடிஞ்சு அதான் அவ்வளோதான், இதோட முடிச்சு அரையூர். சின்ன கிராமம் தான், ஆனால் வந்து சுற்றி பார்க்க நிறைய அங்கங்கே வீடு நிறையா இருக்குன்னா அந்த தள்ளியாக இருக்குனாலே இது சிவக்காய். சிவக்காய்ங்க அங்கே காமிச்சார் கீழே கீழேயும் காமிச்சாருங்க. இது நம்ம வந்து சோப் போடுது, ம் 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 ஷாம்பு எல்லாம் போகுது. ம் 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 காமிச்சாருங்க. கீழேயும் பார்த்தேன் அந்த கொடியிலேருந்து பார்த்தோன்னா வந்து பறித்து காய் போட்டு கொடுத்துட்றீங்க. அது நம்ம வந்து கொக்கு விட ஆ அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம திடீர்னு செய்ய முடியாது ஃபாரஸ்ட் லேண்ட். ம் 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 கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டோட அனுமதியோடு தான் நம்ம பண்ண முடியுங்க. அனுமதி இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ரோடையே வெட்டணும். அப்படி ஆமாம், எல்லாமே எல்லாம் எழுதி கொடுத்தவங்களெல்லாம் சப்போர்ட் ஓனர்கள்லாம் சொல்லணும். அதை கண்டிப்பாக ஏன்னா இங்கே யாரோட தோட்டங்கள்லாம் இருக்குதோ அந்த ஓனர்களை சொல்லணும். ஏன்னா யார் ஒரு ஆள் அப்ஜெக்ஷன் சொன்னாலும் பார்த்தோன்னா வந்து பண்ண முடியாது. அதனால் எல்லாருமே சொல்லணும். ஒரு ஆளெல்லாம் உண்மைதான் உண்மை. ஆமாம் நாளைக்கு அவர் ரோட போட்டு ரோட விட மாட்டேங்க. கண்டிப்பாக. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. இதை வீடு ஓகே பரவாயில்ல. வந்தேக்கு எல்லா வீடையும் பார்த்துட்டோம். அவ்வளோதான், வேணுங்கிற தகவல் எல்லாமே சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ வீடு மட்டும் பார்த்துட்டோம். ஓகே இந்த பசங்கள்லாம் ஸ்கூல் கூட்டிகிட்டு போகணுன்னா. ஹாய், உங்கள் பேர் என்ன? நிதிஷா. உங்கள் பேர்? விக்னேஷ். என்ன படிக்கிறீங்க? 8th. எந்த ஸ்கூலு? குஞ்சப்பனையா? ஹாஸ்டலா? நீங்கள் 2 பேரும் குஞ்சப்பனையா? நாவாவா? ஹாஸ்டலா? நாவா வந்து டெய்லி வந்து போயிடுறீங்க, குஞ்சப்பனை வந்து ஹாஸ்டலா? ஓகே. போகலாங்க. இதை வலிங்களா? பரவாயில்ல, நல்லா பெரிய வலி இருக்குல்லங்க கீழே, அதனால் இந்த வலி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வலி கூட ஏன்னா அவ்வளோ தூரம் சுமக்கிறதுக்கு இந்த வலி பரவாயில்ல. எல்லாமே முடிஞ்சு. எதுங்க அப்படிங்களா? ஓ சரி சரி. சரிண்ணா, கிளம்பலாங்களா? ரைட்டு, முடிஞ்சுதுங்க. சரிண்ணா, நல்லதுங்க, வர்றேங்க. பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வரேங்கண்ணா. ரைட்டு. வரும்போது ஏறும்போது ஸ்பீடில் ஏறிட்டு இறங்க மாட்டோம்னு பார்த்துருவோம். மேலே ஏறும்போது தான் ஸ்பீடு சொல்கிறீங்க? ஏறியில ஆமாம் ஆமாம், ஏறும் 2-3 இடத்த பெண்டு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி வரேங்கண்ணா. வரேங்கம்மா. சரி வரேங்க. எனக்கு தெரிஞ்சால் அந்த 2-3 பெண்டு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த மண் ரோட ஏறுமே ஏறாத நினச்சிட்டு இருந்தேங்க. இந்த இடங்க புரியுதுங்க. ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதுங்க கரெக்டுங்க. ஏன்னா வந்து அவங்க தனிப்பட்ட இடம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. இதே வந்து மக்கள் வந்து ரொம்ப போராடி கேட்டு இந்த எல்லாம் பண்ணால் தான் கிடைக்கும், இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. சரி சரிங்க. அதான் புரியுதுங்க. கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. நான் யாருன்னா இந்த காலத்தில் கொடுப்பாங்க? ஏன்னா வந்து சொத்து சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சென்ட் இடம் வாங்குறதுக்கே வந்து மனுஷன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குங்க. அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய இடத்த கொடுக்குறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க, இல்லைங்களா? உண்மைதான். நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மைங்க.
ஏன்னா யார் என்ன வேணால் சொல்லாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம். அவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா கஷ்டமாக அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் வந்து அதை வந்து சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுங்களா? இல்லைங்களா? அப்போ காலத்துல எங்களுக்கு தெரியும். அதான் புரியுதுங்க. யாரையும் இல்லாமல் கொடுத்தவங்கள தான் கடவுள். ஆமாம் கொடுத்தவங்கள கடவுளாக நினச்சிக்கலாம். இந்த வழி பூமி கொடுத்ததே அவர் கொடுத்தது, அப்புறம் அவர் தான் கடவுள். கண்டிப்பாக நான் வண்டி வச்சுருக்கேன், ஜெயிச்சுட்டு 4 வண்டி ஓடுதுன்னா நான் வெடிட்டு போயிருக்கேன். எனக்கு அமௌண்ட்டு கிடைக்குது, நான் அதாங்க நம்ம என்ன நினைப்போம், இந்த மக்களுக்கு ஆமாம் கொடுத்தவர் தான் கடவுள். கண்டிப்பாக இடத்த கொடுத்தவர் தான் கடவுளுங்க. ஆமாம், அதுதான். வேலை செய்கிறவங்களும் ஒன்றும் கிடையாது. இன்னொருத்த வேலை செஞ்சால் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான். ஆமாம், 8 லட்சம் கிடைச்சிருச்சு. அதான் அவர் சம்பளத்துக்கு வேலை செஞ்சாப்புல, அவ்வளோதான். அவருக்கு ஒரு வருமானம், அவ்வளோதான், அதோட முடிச்சு. அவருக்கு இதே மாதிரி எத்தனையோ தொழில் இருக்கும் இல்லைங்களா? அதான் இதே மாதிரி அவருக்கு இங்கே மட்டும் கிடையாது, இதனால தான் அவங்களுக்கு கிடையாது, இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. ஆனால் இடம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் தான் மெயின். இதுவரை தோட்டம் ஆனது. அதனால தான் நான் அதில் கடவுள். அதான் கண்டிப்பாக இடம் கொடுத்தவர் தாங்க கடவுள், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒன்று தாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இடம் வாங்குறது கஷ்டங்க, வாங்கவே முடியாது இப்போ இருக்கிற இடத்துல. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துருக்காருன்னா அவர் தான் கடவுள். கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க டீ தானே, இல்லை காஃபி டீ எல்லாம் இருக்குது. வண்டியில் ஸ்லோ ஸ்பீடு நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க, அதனால் கொஞ்சம் இறக்கமாச்சுன்னா ஆஃப் ஆயிருக்கு. அங்கே தோட்டத்தில் தான் என்னமோ காஃபி எடுத்துருக்காங்களா இருக்குது. காஃபி தோட்டத்தில் யாரோ வேலை செஞ்சுருக்காங்க இருக்குது. பிறகுங்களா இங்கே இருந்தால் தம் கட்டி போகணும் வண்டி. அதுக்காக ஒரு 2-3 பெண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுக்குற தம்பு தான் போன ஸ்பீடில் அப்படியே ஏறுதானே ஏறிடு. அங்கங்கே இதுவாக புளி இருக்குது, இதெல்லாம் தண்ணி போகிறதுக்காக. அதாங்க ஒரே ஸ்பீடில் அப்படியே ஏறணும். ஏன்னா இறங்கும் போதே பார்த்தோமே இந்த 2-3 பெண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எல்லாம் மேடு. இதுங்க இங்கே சரிங்க. ஓ சரிங்க. ஓகே. பரவாயில்ல, இப்படியே வண்டி ஏறிடுச்சு. நீங்கள் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலே இங்கே தானேங்களா? ஓகேங்க. அங்கே தான் இருக்குங்க. வீடு மட்டும் உங்களுக்கு காக்கா கொண்டு.
இந்த மலை வந்து மூக்கு மலைங்களா? மூக்கு மலை தான். ஆமாங்க ஆமாங்க, டைம் இப்போ கரெக்டாக 4:10 ஆச்சு. நான் இதுக்கு மேலே இன்னைக்கு கீழே போயிட்டுங்க, வீட்டுக்கு போயிட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு வேலை இருக்குது. கோயம்புத்தூர் போயிட்டு நான் வரப்போ 11-12 ஆயிரும். நான் வீட்டில் ஒய்ஃப் 2 பேர் போவாங்க. மாமனார் வீடு வரைக்கும் ஒரு வேலை இருக்குது. போயிட்டு மாமனார் வீடு வந்து கோயம்புத்தூர், அதனால் அங்கே போயிட்டு வர்றதுக்கு 11-12 ஆயிரும். ரெஸ்ட்டுங்கிறதெல்லாம் கிடையாது, சுத்தமாக ரெஸ்ட் கிடையாதுங்க. ஒரு நாள் இப்படி, ஒரு நாள் அப்படி, ஒரு நாள் இப்படி, 6 நாள் வேலை எல்லாம் சரியாக இருக்குங்க. ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஏரியாவில் சுற்றி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ அரையூர் காக்காக்குண்டு அப்படிங்கிற 2 கிராமத்தையும் பார்த்து முடிச்சுட்டுங்க. இங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு. நேராக மேலே போய் நம்ம இன்னும் எதுவும் சாப்பிடல, ஏதாவது ஒரு கடையில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நேராக காரமடை போக வேண்டியதான். டைம் வந்து 4:15. இங்கே வரும்போது கரெக்டாக 11:30ங்க, 11:40 அந்த டைம் இங்கே ரீச் ஆனேன். இப்போ 4:30 ஆச்சு. 4:30 வரைக்கும் இந்த அரையூர் காக்காக்குண்டு அப்படிங்கிற கிராமத்தை ஃபுல்லாகவே நான் சுற்றி காமிச்சு சுற்றி பார்த்துட்டு வீடு எடுத்து கவர் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கே ராமன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். கூட கிராமத்தை எல்லாமே நல்லா தெளிவாக சுற்றி காமிச்சு என்னென்ன வசதிகள் இருக்குது, இப்போ கிராமம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல்லாம் வந்து கிராம மக்கள் மூலமாக சொன்னாருங்க. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ஜீப் இருக்குது. ஒரு ஜீப்பு கீழே போகுது. கிராமத்துக்கு இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ரோடு வெட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கிராமத்தோட வீடு வரைக்கும் போகிறதுக்கு ரோடு இல்லை, ஒரு சின்ன வந்து ஃபுட்பாத் தான் இருந்தது. அந்த வழியாக வந்து நடந்து தான் அந்த கிராம மக்கள் வந்து மேலே வரணும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், வேலைக்கு போகிற கிராம மக்கள், ரேஷன் பொருட்கள் கொண்டு போகிற கிராம மக்கள் எல்லாமே அந்த ஒரு சின்ன ஒரு ஃபுட்பாத்தில் தான் வரணும். அது வந்து ரொம்ப மேடாக இருக்கும். அதாவது வீட்டிலேருந்து மேலே வர்றதுக்கு பயங்கர மேடாக இருக்கும். அதே மாதிரி மேலே இருந்து கீழே போகும்போது பயங்கரமான இறக்கமாக இருக்கும். மழை காலங்களில் வந்து அந்த பாதையெல்லாம் கண்டிப்பாக வந்து வலிக்கூடும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதே வெயில் காலங்களில் வந்து வெறும் கல்லோடு சேர்ந்து மண்ணெல்லாம் இருக்குது. அந்த மண்ணெல்லாம் வந்து கால் வச்சாவே இழுத்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான ஒரு பாதையில் தான் கிராம மக்கள் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த வீடு வரைக்குமே ஒரு மண் ரோடு வெட்டியிருக்காங்க. அந்த மண் ரோடு இனி கொஞ்ச நாளில் வந்து இந்த மாதிரி காங்கிரீட் ரோடு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. ஸோ அதெல்லாம் கேள்விப்பட்டதுனால தான் இன்றைக்கி இந்த கிராமத்துக்கு நான் விசிட் பண்ணி ஒரு வீடியோ பதிவும் பண்ணியிருக்கேங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேர் இந்த மாதிரியான கிராமத்தை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. ஓகே மக்களே, இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பதிவை இதோடு நான் முடிச்சுக்க போகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.